ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் டீம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு தர்ம அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3-1 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை தோத்துட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக தோக்காத இந்தியன் டீம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை இந்த தடவை தோத்துட்டாங்க. இந்த டிசர்வ் டு லூஸ். ஒருமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸே இல்லை. பவுலிங்கில் பும்ரா ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணார், பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால், அப்பப்போ நிதிஷ் ரெட்டி, கேஎல் ராகுல், மற்றபடி ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லை. ஸோ திஸ் டீம் டிசர்வ் டு லூஸ் அண்ட் லூஸ் த சீரிஸ் அண்ட் ஆல்சோ WTC ஃபைனலும் இந்தியன் டீம் போகலை. ஸோ எல்லாமே நிறைய மாறப்போகுது. இந்தியன் டீமுக்கு ஒரு டிரான்சிஷனில் இறங்க போகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா கன்வின்சிங்காக 3-1 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த சீரிஸோட ஒரு சின்ன ரிவ்யூவாக வீடியோ போட்டிருந்தேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. சரி, இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ, இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமுக்கு இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் இங்கிலாண்டோட ஒரு 5 T20 3 ஓடி இந்தியாவில் ஆட போகிறாங்க. நம்மளோட ஹோம் சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு இந்தியன் டீமுக்கு ஜென்ரலாகவே ஹோம் சம்மர் பார்த்திங்கன்னா ஜனவரி பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட்டு டீமாக இந்த இயர் விசிட் பண்ணுறாங்க. 5 T20 3 ஓடிஐ நடக்க போகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் சீரிஸ் முடிய போகுது. ஸோ ஒரு வேல் லெவல் பிளாக் பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம T20 பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்தியா ஆடினாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே ஒரு 5 T20 வருது. அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூவாக 3 ஓடி இருப்போது. ஸோ இந்தியா vs இங்கிலாந்து நெக்ஸ்ட் 1 மந்த் ஸோ ரெடி மக்களே. ஸோ ஷெட்யூல் பார்த்துருமே. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 அதாவது சீரிஸ் Jan 22 February 12 வரைக்கும் போகுது. ஃபஸ்ட்டு T20 கொல்கத்தா, செகண்ட் T20 நம்ம சிங்கார சென்னை சேப்பாக்கம் நடக்குது. ரெடியாக இருங்க, அதை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. தேர்ட் T20 ராஜ்கோட், ஃபோர்த் T20 புனே, ஃபிஃப்த் T20 மும்பை. எல்லாமே நைட் 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். 3 ஓடிஐ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஓடிஐ நாக்பூர், செகண்ட் ஓடிஐ கட்டக், தேர்ட் ஓடிஐ நம்ம அகமதாபாத். எல்லாமே 1:30 to 2 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் சீரிஸ் ஷெட்யூல் மக்களே. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, யாருக்கா வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக எதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இங்கிலாந்து vs இந்தியா ஷெட்யூல். இங்கே தான் நடக்க போகுது. ஸோ இந்தியா vs இங்கிலாந்துக்கான ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவீங்க, நீ என்னடாண்டா பேச போகிற அப்படின்னு உங்களுக்கு ஏக்கம் வரலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்தியா vs இங்கிலாந்து T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பேச போகிறேன். எஸ், இந்தியன் டீமுக்கான T20 ஸ்குவாட் வந்து 5 T20க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டோட ஆட போகிறதுக்கு. ஸோ அந்த ஸ்குவாடோட ரிவ்யூ தான் இது. அதுக்கப்புறம் சீரிஸ் ரிவ்யூ தனியாக இருக்கும், மேட்ச் ரிவ்யூவும் தனியாக இருக்கும். இது வந்து ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ தான். ஸோ கௌதம் கம்பீர் திரும்பி T20யில் அதோட மாஸ் காமிக்க போகிறாரா? சூரியகுமார் கம்பீர் கூட்டணி T20யில் வேறு மாதிரி இருந்திருக்கு. கம்பீர் ஓடிஐ டெஸ்ட்டில் சொதப்பினாலும் ஒன்றும் ஒத்துக்கணும், கம்பீரும் சூரியகுமார் ஏதோ கேமராடரி பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்குது. ஸோ T20யில் கிளிக் ஆகிருக்கு. ஏன்னா பங்களாதேஷோட 3-0 வின்னு, சவுத் ஆஃப்ரிக்காவோட 3-1 வின்னு, ஸ்ரீலங்காவோட 3-0 வின்னு. ஸோ எவ்ரி திங் ஃபாலிங் அண்டர் அப்பார்ட் கம்பீர் அண்ட் ஸ்கை நடுவில். ஸோ T20யில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கம்பீர் கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீமை வழி நடத்துவாருன்னு. ஸோ வாங்க ஸ்குவாடை பார்த்துருவோம், யாரை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன். ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஹார்திக் பாண்டியா தான் லாஸ்ட்டு 3 சீரீஸாக வைஸ் கேப்டன் இருந்தார். இப்போ என்னன்னு தெரியல, அவர் ரிமூவ் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்காங்க வைஸ் கேப்டன். அது எனக்கு ஒரு ஷாக்கிங் மூவாக இருக்குது. அதை தாண்டி பேட்ஸ்மேன்ஸில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங். விக்கெட் கீப்பர்ஸில் ஆஸ் எவர் ரிலையபிள் சஞ்சு வந்துட்டார் ஸ்குவாடில். த்ருவ் ஜுரேல் ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன். ஆல்ரவுண்டர்ஸ் இருந்து தெரிஞ்சுதான் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி. வாஷிங்டன் இப்போ நல்லா பண்ணதால ஆல் ஃபார்மட் பிளேயர் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பீர், செல்ல புள்ளி, ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய் அண்ட் கம்பேக். ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்க போகிறாரு நம்ம முகமது ஷமி. ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாடு. நீங்கள் பல பிளேயர்ஸ்லாம் இல்லையே யோசிக்கலாம், அது யார் ஏன் இல்லை, எதுக்காக இல்லைன்ற டிஸ்கஷன் பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் இந்தியன் டீமோட ஸ்குவாடு மக்களே ஐ வுட் கிவ் 9.5 out of 10. பர்ஃபெக்ட் ஸ்குவாடு தான், எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பவுலிங் அட்டாக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா கிடையாது, சிராஜ் கிடையாது. அதுக்கப்புறம் ஷமி வராரு, பட் ஃபுல்லி ஃபிட் ஷமியா அதுவும் நமக்கு தெரியாது. ஹர்ஷித் ராணா ஃபிட்டார் மிஸ், ஹர்ஷதீப் சிங் மட்டும்தான் ஃபார்மில் இருக்கான்றனால இந்த ஸ்குவாட் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வீக் ஆகும்னு சொல்லுவேன். இதை வர ஸ்பின் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. நிறைய டெட்லி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, வாஷி, வருண், பிஷ்னாயி, அக்ஷர், நிறைய பேர் இருக்காங்க. பேட்டிங்குமே நம்பர் 8-9 வரைக்கும் வச்சுருக்காங்க இந்தியன் டீம். ஸோ இந்த ஸ்குவாட் வந்து ஒரு கதோர் கஜன் ஸ்குவாடாக தான் இருக்குது. பயங்கர பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் அண்ட் பவர்ஃபுல் ஸ்பின் அட்டாக். ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்குவாட் வீக்காக தெரியுது. பட் மற்றபடி அஜித் அகர்கர் அண்ட் கோ நல்ல ஸ்குவாட் இங்கிலாந்து சீரிஸ் அமைச்சிருக்காங்க. உங்களோட பேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்குவாடோட கீ டிஸ்கஷன்ஸில் பார்த்துருவோம். மெயின் திங் அக்ஷர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பேசிஸ்லேருந்து எனக்கு தெரியல. அவரோட விஜயாசரே ட்ராஃபின் ரீசெண்ட் இது எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு, அக்செப்டபிள், ஓகே. பட் 3 சீரீஸ் தான் நீங்கள் ஹார்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனாக வச்சுருந்தீங்க. எங்கேருந்து சட்டன் அக்ஷர் பட்டேல் கொடுத்தீங்க, ஏன் ஹார்திக் பாண்டியா ஒமிட் பண்ணிட்டீங்க? இதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் பிசிசிஐக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா T20 கேப்டனாக வர வேண்டியவர், அவரை தூக்கிட்டு சூரியகுமார் யாதவ் போட்டிங்க. அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சார் அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனாவது அவர் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. ஸோ இப்போ அந்த வைஸ் கேப்டன் பதவியும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா வாட் எல்ஸ் குட் பி த ரீசன் ஃபார் த ஆக்ஸ் ஆஃப் ஹார்திக் பாண்டியா இன் கேப்டன்சி ரோல்? அதுவும் தெரியல. அக்ஷர் பட்டேலுக்கு ஏன் சடன்லி ஒரு ஹை ஸ்டேக்
ஹை ஸ்டேக்னா ஹை இன்க்ரீஸ் அதுவும் தெரியல. பட் எனிவேஸ் நல்ல கேண்டிடேட் தான் அக்ஷர் பட்டேல். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி 2023 ODI வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஆளே காணோம். 1 இயர் இன்ஜுரின்னு போனார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ஜரி அண்டர்டேக் பண்ணார். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் இப்போ பெங்காலுக்கு சையத் முஷ்டக் அலியின் விஜயசாரி ட்ராஃபி ஆட ஆரம்பித்தார். அங்கே அவரோட பவுலிங் NCA மானிட்டர் பண்ணி ஓகே அவர் ஃபிட்டுன்றவே தான் பார்டர் காஸ்கர் ட்ராஃபியும் ரெஸ்ட் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு ஃபிட்டாக வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது ஷமி நேராக சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் ஆடிட்டு வந்தால் நல்லாயிருக்குமேனு ஷமியை இந்தியா இங்கிலாந்து T20 ஸ்குவாட்லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ODI ஸ்குவாட்லையும் இருப்பார். ஸோ ஹாப்பி டு சி முகமது ஷமி பேக். ஏன்னா இந்தியன் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஷமி இல்லாமல். சிராஜ் வந்து என்ன சொல்கிறது கன்சிஸ்டன்ட் இல்லை. பும்ரா மட்டுமே நம்பிட்டு இருந்த டீம் இப்போ ஷமி வந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் பிளேயிங் லெவன் இந்த T20க்கு எப்படி இருக்கும் இந்த சீரீஸில் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெஸ்ட் பிளேயிங் லெவன் ஃபார் இந்தியா இந்த ஸ்குவாட் வச்சு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இது என்னோட ஒப்பீனியன் தான். சஞ்சு சாம்சன் ஆஸ் ஓவர் ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா கடந்த 2 சீரீஸாக அப்படி தான் நடக்குது. விக்கெட் கீப்பர் சாம்சன் பார்த்துப்பாரு. நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 கேப்டன் சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 6 ஃபினிஷர் ரிங்கு சிங், நம்பர் 7 நியூ சென்சேஷன் நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8 வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல், நம்பர் 9 அஷ்தீப் சிங், நம்பர் 10 முகமது ஷமி, நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டசில் இருக்கும் ரவி பிஷ்னாயா, வருண் சக்கரவர்த்தி. மற்றபடி இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்குவாடு. எல்லா இதுவும் இருக்குது. பேக்கப்ஸ் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு த்ரூ ஜெயில் ஒரு விக்கெட் கீப்பர், வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேலுக்கு, அதுக்கப்புறம் அர்ஷித் தானா ஷமிக்கு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. இந்தியன் டீம் இந்த ஸ்குவாடில் என்ன மிஸ் பண்ணுறாங்க? ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஏன்னா அவரும் பாவங்க பேக் இன்ஜுரின்னு லாஸ்ட் டெஸ்ட்டில் போனவர். பட் நியூஸ் கேள்விப்படுறேன் ஜஸ்பிரீத் பும்ரா மைட் மிஸ் த லீக் ஸ்டேஜ் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றாங்க. எனக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் இது ஒரு பெரிய அடியாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு. நான் ஓவர் ஒர்க் அவுட் கொடுத்துட்டாங்க அவருக்கு பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில். எல்லா 4 டெஸ்ட் மேட்ச் 5th டெஸ்ட் மேட்ச் கூட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் இது பண்ணார். அண்ட் ஆல்சோ அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு பேக் ஸ்பேசம் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரியல. பட் ஜஸ்பிரீத் பும்ரா 99% கேள்விப்படுறேன் மைட் மிஸ் த லீக் ஸ்டேஜ் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ என்னன்னு தெரில. அவருக்கு ரொம்ப ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த சீஸ் ஆடினாலும் பரவாயில்ல, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துடணும். முகமது சிராஜுக்கு ஒரு தேவைப்பட்ட ரெஸ்ட் தாங்க. பிகாஸ் அவர் பாவம் லாஸ்ட் 1 இயராக எல்லா ஃபார்மேட்லேயும் ஆடுறாரு. T20 வேர்ல்டு கப் ஆடினார், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லா டெஸ்ட் மேட்சும் ஆடினார். அதுக்கப்புறம் நீங்கள் ODIஸ்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேட்ச் ஆடுறப்போ ஸ்ரீலங்கா சீரிஸும் ஆடினார். ஸோ சிராஜ் டிசர்வ்ஸ் அ ரெஸ்ட். என்ன தான் அவர் வந்து வேறு லெவலில் பவுலிங் பும்ரா அளவுக்கு போகலனாலும் அப்பப்போ அவர் தேவைப்படுற கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஆல்சோ ஒரு ஒர்க் லோட் ஹெவியாக பண்ணுறாங்க பாவம். இவர் இன்ஜுரி இல்லாமல் கஷ்டப்படாமல் ஆடுறாரு. பட் பும்ரா அளவுக்கு இன்ஜுரி இல்லை. பட் எனிவே சிராஜுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கல, தப்பு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ரெஸ்ட்டு தான் 2 பேருக்கும். இது இல்லாமல் யார் ஸ்குவாடில் இல்லைன்னு பார்ப்போமே. சுப்மன் கில் இல்லை, ரிஷப் பண்ட் இல்லை, ஜெய்ஸ்வால் இல்லை. என்னடா இவங்க 3 பேர் ட்ராப்டா அவள் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லை. ரிஷப் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு கிளியர் கட் இண்டிகேஷன் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுமே வந்து பார்டர் காஸ்கர் ட்ராஃபி 3 பேருமே ஃபுல் ஸ்குவாட் ட்ராவல் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ணிட்டு 5 மேட்ச்சுமே ஆனார். சுப்மன் கில் ஒரு 2 மேட்ச் தான் ஆனார். பட் சுப்மன் கில் இப்போ T20 ஃபார்மேட்டில் இன்னும் இருப்பாரான்னு தெரியாது. காம்படிஷன் நிறைய வந்துன்னே இருக்குது. ஸோ கில் வந்து ட்ராப்டா ரெஸ்டான்னு என்னால் கிளியராக சொல்ல முடியல. பட் ஐ கேன் கிளியர்லி சே தட் ரிஷப் பண்ட் அண்ட் HSV ஜெய்ஸ்வால் வந்து ரெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது கிளியராக தெரியுது. ஏன்னா இவங்க 2 பேர் இல்லாமல் T20 ஸ்குவாட் இருக்காது. பவர்ஃபுல் லெஃப்ட் ஹேண்டட் என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் இவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு கிளியர் கட்டாக நம்ம சொல்லலாம் இந்தியன் டீம் ஆர் BCCI ரெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் சுப்மன் கில் கேஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியல. ட்ராப்டாகவும் இருக்கலாம், ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம். வி நெவர் நோ. யார் ட்ராப்டாக இருக்காங்க சர்ப்ரைஸான்னு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங். இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டூரில் ஆக்சுவலி நல்லா பண்ணார். கொடுத்த டெபியூ சீரீஸில் நல்லா பேட்டிங் ஆனார். ஃபீல்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணார். இவர் ஏன் ஸ்குவாடில் இல்லைன்னு தெரில. ட்ராப்டா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கும் தெரில. சிவம் டூபே அண்ட் ரியான் பராக் பார்த்தீங்கன்னா ட்ராப்டு கிடையாது. NCL வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் இதுவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சின்ன இன்ஜுரி காரணமாக அவங்க 2 பேர் NCL இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களை இந்த ஸ்குவாடில் எடுக்கலே தவிர ரியான் பராகும் சிவம் டூபேவும் ட்ராப்டு கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து இந்த கிடைச்ச T20 நல்லா பண்ணாங்க. டூபே T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லையும் வந்தார். ரியான் பராக் இப்போ முடிஞ்ச ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் T20 செட்டப்லையும் இருந்தார். ஸோ அதனால் இவங்க 2 பேர் ட்ராப்டு கிடையாது. NCL இன்ஜுரிக்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கேக்வாட் பற்றி எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. எனக்கு தெரில. இவர் திருப்பி இந்த IPL ப்ரூவ் பண்ணால் தான் ஸ்குவாடில் வர முடியுமா? எனக்கு என்ன எதுன்னு புரியல. கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அனாலிசிஸ் முடிச்சாச்சு மக்களே. யார் யார் இருக்காங்க, யார் யார் இல்லை, யார் யாருக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு இந்த ரோல் கரெக்டாக, இந்த பிளேயிங் லெவன் கரெக்டாக இருக்குமா, எல்லா அனாலிசிஸ் ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் இந்த T20 ஸ்குவாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட் 10 இங்கிலாண்டை தோக்கடிக்க பிளேயிங் லெவன் பக்காவாக இருக்கா? ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் இந்த பிளேயர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பிளேயர் இருந்துக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறேன்? எல்லாமே உங்களோட ஒப்பீனியனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே தேவை மக்களே. ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக எல்லா மூலையிலையும் சொல்லிட்டு இந்த சீரிஸ் ஒரு 1 மந்த் ஜாம் பேக்டாக இருக்க போகுது. பிகாஸ் இது முடிச்ச 1 வீக்லேயே February 19th சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி நான் ஒன்று போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் இந்தியன் டீமோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்குன்றதுனால. ஸோ அதனால் Jan 18 or 19 ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆகும்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ என்ன ஸ்குவாட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் நம்ம தனி ரிவ்யூ அனாலிசிஸ் போடும். பட் சாம்பியன்ஸ்
ட்ராஃபி February 19 ஸ்டார்ட் ஆகுது. அது அடுத்த என்டர்டைன்மெண்ட் ODI ஃபார்மேட் ரெடியாக இருங்க. இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கும் ரிவ்யூ போட்டுருவோம். ஸோ இதுதான் வீடியோ மக்களே. ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த 1 மந்த் ஃபுல்லாக ODIயில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். T20 செட்டப்லாம் வந்து ஓகே, சும்மா இந்த 5 T20 ஜாலி காரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஒன்றுமே. ஏன்னா இதுக்காக ஒரு யூஸும் கிடையாது. சும்மா ஃபன் என்டர்டைன்மெண்ட்காக இந்த 5 T20. பட் ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்கன்னா ODI ஃபார்மேட் தான் எடுத்துக்கணும். யார் எங்கே ஆட வைக்கணும், கரெக்ட் பிளேயிங் லெவன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி எப்படி ஃபார்ம் பண்ணணும், யார் ஸ்குவாடில் இருக்கணும், 15ஸில் யார் டிசர்விங், இப்போயே பிளான் போட முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் இப்போ லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்ன்றனால இப்போயே இந்தியன் டீம் அண்ட் BCCI அஜித் அகர்கர் கம்பீர் ரெடி ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ODI வேர்ல்ட் கப்பில் இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் கோட்டை விட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 ரன்னர்ஸ் அப்பு, 2013 கப் அடிச்சோன்றதுனால ஒரு ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்தியன் டீம் மேலே இருக்குது. ஸோ அதை டெலிவர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஸ்குவாட் வந்து 2023 ODI வேர்ல்ட் கப் எப்படி இருந்ததோ அது ஓரியன்டாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு 1, 2 இல்லை 3 சேஞ்ச் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. பட் ஸ்குவாட் 18, 19 அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒரு சின்ன ரிவ்யூ ஸ்குவாட் வந்து நான் சொல்லியிருந்தேன், ரிவ்யூ இல்லை ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி, அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தானே பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் மக்களே, வீடியோ 2 பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்பப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 ODI சீரிஸ் வீடியோவும் வரும். சாம்பியன் ட்ராஃபி எல்லா டீம் ஸ்குவாட் டிஸ்கஷன் வீடியோவும் வரும். நன்றி மக்களே.